Beautiful souls kalai vanakkam. This is NISHA from xdream makeup. இப்போ நம்ம பார்க்க போறது சவுத் இந்தியன் டார்க் ஸ்கின்க்கு எப்படி மேக்கப் பண்ண போறது தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து எனக்கு போட்டு காமிச்சிட்டேன். இப்போ வந்து டார்க் ஸ்கின்க்கு எப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம் அப்படினு தான் காமிக்க போறோம். இவங்க தான் நம்மளுடைய மாடல். So please stay tuned. நம்மளோட மேக்கப்புக்கு வந்து வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளன்சர். ஸோ அதுக்காக வந்து நான் பயோட்டிக் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக எடுத்துகிட்டு இவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி வெட் காட்டன் வச்சு ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். லைட்டாக ஜென்டலாக மசாஜ் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டோனர் போடுறோம். ஸோ இது வந்து ஒரு பயோட்டிக்கோட டோனர் இந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி காட்டன் பேடில் எடுத்துகிட்டு இப்படி டேப் பண்ணால் போதும். ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், நிவ்யாவோடது. நெக்ஸ்ட் வந்து மேக்கோட ப்ரைமர் வந்து நான் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்கள். லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அதுவும் இல்லாமல் பயங்கர சட்டில் லுக் கிடைக்கும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமர் போட போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இங்க்லாட் சிலிகான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டீ ஜோனில் அப்ளை பண்ணுறோம். ஆல்சோ கண்ணு மேலேயும் கூட. நெக்ஸ்ட் வந்து நம்ம கரெக்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெவல்யூஷனோட ப்ரோ பேலட்டுன்னு அந்த பேலட் ரொம்ப அமேசிங்காக ஒர்க் அவுட் ஆகுது டார்க் ஸ்கின்க்கு. ஸோ அதுலேருந்து இந்த ஷேடு எடுத்துக்கிறேன், ஆரஞ்ச் ஷேடு. நெக்ஸ்ட் வந்து கன்சீல் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது மேக்கோடைய ஒரு பேலட்லேருந்து மீடியம் ஷேட்லேருந்து இந்த டார்க் ஷேட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆப்ஷனல் தான், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ வந்து நம்ம ஐ மேக்கப் போயிடலாம். ஐ மேக்கப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐ பேஸ் போடணும். ஸோ அதுக்காக வந்து NYXோடைய ஐ பேஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டேரெக்டாக வந்து அனஸ்தாசியோட பேலட் நர்வீனாவோட இந்த ஷேடு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோடைய பேர் எனக்கு வாயிலே வரல, ட்ரிக்கா சம்திங். This is my shade. நெக்ஸ்ட் வந்து நான் அவுட்டர் வீக்கு பேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு வெரி டார்க் ஷேட், ட்ரான்சாக்ஷன் ஷேட். நெக்ஸ்ட்டு வந்து இதே சேம் பேலட்லேருந்து நான் 2 ஷேட் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். ஒன்று வந்து ரோஸ் கோல்ட் அண்ட் ஒன்று வந்து டார்ஸ்லிங்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஐலிட்டில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃபேஸ்க்கும் வந்து கரெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ரெவல்யூஷன் சேம் பேலட்லேருந்து ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து போட்டுட்ருக்கேன். இதுக்கு மேலே அப்படியே கன்சீல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கன்சீல் பண்ண போகிறோம். ஸோ அதே சேம் மேக் பேலட்லேருந்து அதே சேம் 2 ஷேடையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்ட் பண்ண எல்லா பிளேஸ்லேயும் வந்து நம்ம கன்சீல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது இங்க்லாட். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து கான்டோர். ஸோ அதுக்கு வந்து இவங்களுக்கு அனஸ்தாசியா பேலட்லேருந்து டார்க் ஷேட் யூஸ் பண்ணுறேன். முன்னாடி உங்களுக்கு கான்டோர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும்னா முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கான்டோர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட் போட போகிறேன். நான் இப்போ அதே சேம் பேலட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டார்க் ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, சென்டராக இந்த ஷேட் தான் போட போகிறேன். ரொம்ப லைட்டாக போட்டால் போதும், ஏன்னா டஸ்கி ஸ்கின்க்கு வந்து நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதனால் இந்த ஷேட் நான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் இந்த பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். கான்டர் பண்ண இடத்த விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் கான்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த NYX பேலட்லேருந்து இந்த டார்க் ஷேட் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சம்மரில் ஸ்பெஷலி வந்து க்ரீம் கான்டோர் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் வந்து பவுடர் கான்டோர் போட்டே ஆகணும். இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐப்ரோ பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிங்கிற ப்ராண்டில் வந்து ஐப்ரோ பேலட் வருது. ஸோ இதில் வந்து 3 ஷேட்ஸ் வருது. இவங்களுக்கு வந்து நான் இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ லைட்டாக பிளாக் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் இந்த ப்ரௌனிஷ் மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த வீடியோவும் எப்படி பண்ணணும் ஐப்ரோன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஐப்ரோ எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோ வந்து போட்டிருக்கோம் யூடியூப்பில். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காஜல் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிங்கிற ப்ராண்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ளஸ் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ த பெஸ்ட்டு காஜல்னு கூட சொல்லலாம். இப்போ ஐலைனர் முடிச்சாச்சு. அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண ப்ராண்ட் வந்து ஆல் டைம் ஃபேவரட் இங்கிலாண்ட் தான் யூஸ் பண்ணேன். சாரி சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மஸ்காரா பண்ண போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ப்ராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஃபோரா. ஸோ சஃபோரா பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் பிளாக், அதுவும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப் லைனர் போட போகிறேன். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆர்ட்னு சொல்லிட்டு. ஸோ லிப் லைனர் போடுறதுக்கு முன்னாடி லிப் கிளாஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் வந்து க்ரைலான். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி வந்து டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட் பார்ட்டு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் பெக்காவோட பேலட் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து இந்த கோல்டன் ஷேட் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் த ஷேட், அமேசிங்காக இருக்கும். ஸோ லெட் மீ செக் இன் த நோஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போடுறேன். அதுக்கு வந்து பிஎஸ்சியோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே தான் போடுறேன். ஸோ ஜஸ்ட்டு லைட்டாக ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்கள். லைட்டாக எப்படி இது எதுக்காகனா லாங் லாஸ்டிங்காக.